சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹாய், ஐ அம் நந்தா. சொல்லுங்க. நான் தான் இந்த கம்பெனியோட புது அனிமேஷன் ப்ராஜெக்ட்டோட டீம் லீடர். டீம் லீடரா? ஆமா. என்ன சொல்றீங்க? அந்த போஸ்டுக்கு தான் வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களே. இல்லைங்க, மெயில்ல கால் லெட்டர் வந்திருக்கு. கொடுங்க பாருங்க. ஆமா, ஜிஎம் தான் மெயில் அனுப்பியிருக்காரு. நீங்க எதுக்கும் ஜிஎம் பாருங்க. இங்க ஜிஎம் ரூம் எங்க? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற கேபின். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயோ தம்பி, நீயா? நானே தான் சார். என்ன சார் என்ன பார்த்து இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டேன். என் பாஸ் போட்ட ஆர்டர்ல உங்களுக்கு மெயில் பண்ண மறந்துட்டேன். உள்ள வாங்க ப்ளீஸ். ஹலோ, என் கேபின்க்கு 2 காஃபி கொண்டு வாங்க. நீங்க காஃபி சாப்பிடுவீங்களாப்பா? எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? காஃபி எல்லாம் நான் ஒர்க் பிரேக்ல குடிச்சுக்கிறேன் சார். தம்பி, உங்களுக்கு இங்க பிரேக் மட்டும்தான்ப்பா இருக்கு, ஒர்க் எதுவும் இல்லப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா. நீங்க சொல்றப்ப எனக்கு வேலை கொடுத்தா அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பிளஸ். ஆனா இந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்தா அது நம்ம கம்பெனிக்கே பிளஸ். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் வேலை இல்லைன்னு? இதெல்லாம் ஒரு காரணமா சார்? தம்பி, உனக்கு இது புரியாது. உங்களுக்கு தான் என் நிலைமையும் என் குடும்ப நிலைமையும் புரியல. சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அக்கா, ஒரே ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு தம்பி. இதுல எங்க அப்பாக்கு பொறுப்பே இல்ல, அம்மாக்கு பொறுமையே இல்ல, அக்காக்கு அலையன்ஸ் வரல, தங்கச்சிக்கு பாட்டு வரல, தம்பிக்கு படிப்பு வரல. இத்தனை வரலனாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது சார். அதுக்கு காரணம் இந்த வேலை தான் சார். இப்போ இதுவும் இல்லைன்னு சொல்றீங்களே சார். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக ஒரு காஃபி வேணா வாங்கி கொடுக்க முடியும், இங்க வேலையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். இந்த சம்பளத்தை வச்சுதான் சார். ஒரு செகண்ட் சார். ஹலோ அக்கா, சொல்லுக்கா. தம்பி, நான் வேலையை விட்டுட்டேன்டா. என்னது, வேலையை விட்டுட்டியா? ஆமாண்டா. நீ தானே உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு என் வேலையை விட சொன்ன, அதான் விட்டுட்டேன். இப்போ உனக்கு ஹாப்பி தானடா? அக்கா சரி சரி, நீ பெரிய ஆபீஸ்ல வேலை பாக்குற, நீ பெரிய அனிமேட்டர், உனக்கு நிறைய வேலை இருக்கும். அக்கா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலடா. மத்ததெல்லாம் வீட்ல வந்து பேசிக்கலாம், சரியா? சரிடா. சார், உன்னை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. உன் பேச்சை கேட்டு உங்க அக்காவும் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. இதே ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, சரியா? கண்டிப்பா சார், பாக்குறேன் சார். என்ன வேலை சார்? அக்கௌண்டன்ட் வேலை. சார், நான் ஒரு அனிமேட்டர் சார். அதுக்கு தான் வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சேப்பா. அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டோன்ற கில்ட்டில தான் நான் உனக்கு இந்த வேலையே தரேன். இதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன, ஓகேவா? இந்த அக்கௌண்டன்ட் வேலைக்கு என்ன சார் சம்பளம்? 15,000 வித் பர்க்ஸ். ஓ, அவ்வளவுதானா? அக்கௌண்டன்ட்டுக்கு அவ்வளவுதான்ப்பா கொடுப்பாங்க. சரி சார், இந்த பர்க்ஸ்னு என்னமோ சொன்னீங்களே, அது மந்த்லி 2,500 உங்களோட பேக்கேஜ்ல வரும். 20,000 ரூபாய் தானே? என் ஒரு மாசம் சம்பளம் எவ்வளோ? 1,00,000 ரூபாய். முத மாசம் சம்பளம் வந்த உடனே திருப்பி கொடுத்துக்கலாம்டா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்ல சார், இந்த சம்பளத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம்னு யோசிக்கிறேன் சார். இந்த நெக்கல் தானே வேணான்றது. அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல பரசுராமர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க, நான் சொல்றேன். சார், என்னப்பா, வேலை வேணாமா? இல்ல சார், என் வேலைக்கு இன்னொரு பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது யாருன்னு நான் பார்க்கலாமா? நீ ஏன்பா அவங்கள பார்க்கணும்? எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை, தட்டி பறிச்ச அந்த அதிர்ஷ்ட தேவதையை நான் பார்க்கணுமே. கவலைப்படாத, நீ கண்டிப்பா அந்த பொண்ணை பாப்ப. எப்படி சார் சொல்றீங்க? சேலரி அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்க அக்கௌண்டன்ட் கிட்ட தானே வரணும். ஓ, அந்த பொண்ணே வரும், பாத்துக்கோ. ஐயோ, சூப்பர் கம்ப்யூட்டர்ல அனிமேஷன் பண்ண வேண்டிய என்ன இப்படி ஒரு டப்பா கம்ப்யூட்டர்ல அக்கவுண்ட்ஸ் வேலையை பார்க்க விட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் அவதான். அந்த புண்ணியவதி மட்டும் என் கையில கிடைச்சா. ஹாய், ஐம் அனாமிகா, நியூலி அப்பாயிண்டட். ஐயோ, இவளா?
இங்க என்ன பண்றா? செயினுக்காக இங்க வரைக்கும் வந்துட்டாளா? அடடா, பார்த்தானா நம்ம காலி. ஐயோ, எஸ்கேப் ஆயிலாண்டா சாமி. அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரை பார்க்கணும், சேலரி டீடைல்ஸ் கொடுக்கணும். அவரதுக்குள்ள எப்படியாவது ஓடிடுறா. என்ன இங்க யாரையும் காணோம்? சார், அக்கவுண்டன்ட் நந்தகுமார். சத்த இருமா, வந்துருவாரு. ஹலோ, டேய் மச்சான், சொல்லு நண்பா. அவங்க அம்மா அப்பா நீ குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்ததுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல சொன்னாங்க. அப்புறம் முதல் நாள் வேலை எப்படி போகுது? வேலையெல்லாம் விடுறா. மச்சான், அவ இங்கேயும் வந்துட்டாடா. எங்க வந்துட்டா? அவதான்டா அந்த கோல்ட் செயின் பார்ட்டி. என்ன தேடி ஆபீஸ்க்கே வந்துட்டாடா. உன் ஆபீஸ் அவளுக்கு எப்படிடா தெரியும்? அதான்டா எனக்கும் தெரியல. ஆனா வசமா சிக்கனன்னு மட்டும் தெரியுதுடா. டேய், எதுக்கு நீ இப்ப பாத்துற? நீ தானே அந்த பொண்ணு பாத்துருக்க, அவ உன்னை பார்த்தது இல்லையே. ஆமால, அவ உன்னை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. நீ ஏன் உளறி கொட்டாம இருந்தா போதும், புரியுதா? சரி மச்சான், சரி சரி வை, நானே பாத்துக்கிறேன். ம். ஓம் சிவாய போற்றி, ஓம் மகாதேவாய போற்றி, ஓம் நீலகண்டாய போற்றி, ஓம் சிவலிங்கமே போற்றி. கால பைரவா, என் குரு பண்ற இந்த பூஜையில மயங்கல இருக்கிற அகோர தீய சக்திகள் இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். ஓம் மணாயகலிங்கமே போற்றி, ஓம் அகண்டலிங்கமே போற்றி. என்னது? இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்த ஆத்மாக்கள் இப்ப ஆட்டம் போடுதே. என்ன நடக்குது? நம்மள தடுக்கிறதுக்கான வேலை தொடங்கிருச்சு. இனியும் தாமதிக்க வேண்டாம். அகோர பூஜைய நடத்தி காட்டுறேன். இந்த 6 ஆத்மாக்களையும் அடக்கி காட்டுறேன்.